இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுசும் பேசு பொருளாக இருக்காரு. திருச்சி சுற்றுப்பயணம் மேற்கொள்றதா சொல்கிறாங்க. என்ன வகையான சுற்றுப்பயணம், அதை தெரியுமா உங்களுக்கு? இல்லை, அது பெர்மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்காக அந்த டேட்லாம் வெளியே வந்திருக்கு. 13th ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவல் பிளான் என்னென்னா அண்ணாவோட பர்த்டேலேருந்து ஆரம்பிக்கணுன்றது தான் ஐடியா. திருச்சி ஏன் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, வடமண்டலத்தில் விழுப்புரத்தில் ஒரு மாநாடு நடத்தியாச்சு, கோயம்புத்தூரில் ஒரு பூத் கமிட்டி மாநாடு, சவுத்தில் மதுரையில் ஒரு பெரிய மாநாடு நடத்திருக்கு. இப்போ அடுத்த லெவலில் ஆரம்பிக்கும் போது டெல்டா பகுதியை கான்சன்ட்ரேட் பண்ணி ஆரம்பிக்கணுன்றதுக்காக திருச்சியை தஞ்சையோட குடத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணி. இல்லை, திருச்சி கான்சன்ட்ரேட் பண்ணாலையும் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இவர் இதான் நாளைக்கு அங்கே போகிறார், இங்கே போகிறாரு இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இருக்காங்க மாதிரி. ஆனால் இன்னமும் களத்துக்கு வரல. எல்லாம் நாங்கள் பேசுகிறோங்க. இப்போ நான் சொல்லும்போது கூட பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொன்னேன். கன்ஃபார்மாக இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு நான் சொல்லலை. ஓகேங்களா? இவங்க பெர்மிஷன் சீக் பண்ணுறது வெளியே லீக் ஆகுது. ஐஎஸ் மூலிமா வெளியே ப்ரெஸ்ஸுக்கு வருது, ப்ரெஸ் மூலிமா வெளியே வருது, இதெல்லாம் இருக்குது. இது ஒரு பக்கம். அவர் டைரெக்டாக நான் களத்தில் இறங்க போகிறேன்ட்டு இந்த மாநாட்டில் தான் சொன்னார். இதுக்கப்புறம் தான் களத்தில் இறங்க போகிறேன் அப்படின்றத சொன்னார். அதுக்கு முன்னாடி அவங்களோட கட்சியோட பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானமாக அது ஏற்றப்பட்டது.